இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். மாயமற்ற அன்புன்னு ஒண்ணு இருக்குது. அன்னைக்கு நேரம் அது தெரியாது, அதுதான் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். என்னைக்குமே எந்த ஒரு பொருள் டூப்ளிகேட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பயன்படும் பொழுது அல்லது பயன்படுத்தும் பொழுது பின்பு அதனுடைய கலர் காமிச்சிரும், வளரிடும். ஆனா வேதம் அழகாக சொல்லுங்க, உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக. பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அழைக்கிறார், மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை பின்பற்றும்படி அழைக்கிறார், பின்பற்றுகிறார். 3.5 ஆண்டு கூட இருக்கிறாரு. இயேசு சிலுவையின் பாதையில போகும் பொழுது அதை குறித்து பேசும்போதெல்லாம் பேதுருக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஆனாலும் சிலுவையில் நான் என்னுடைய ஜீவனை விட வேண்டும் என்று இயேசு சொல்லும் பொழுது அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க அர்த்தம் சொல்றாங்க, நீங்களாம் விலகி ஓடிடுவீங்க. பேதுருவை பார்த்து லூக்கால சுவிசேஷம் 22 சொல்லும் பொழுது, நீ என்ன மறுதளிப்பான்னு சொல்லும் போது, நான் உம்மோடு கூட என் ஜீவனை விடுறதுக்கு ரெடி, நான் மறுதளிக்க மாட்டேன், நிலைச்சிருப்பேன், சாவிலும் வாழ்விலும் பின்பற்றுவேன் பயங்கரமா வாக்குறுதி கொடுக்கிறாரு. அன்று சொல்றார், நீ மறுதளிப்பாய்ப்பான்னு மாதிரி நடந்தது என்ன தெரியுமா? அந்த வாக்குறுதியை பேதுருவால் நிறைவேற்ற முடியவில்லை, மறுதளித்து விட்டார். இயேசு சிலுவைக்கு போகிறார், மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பேதுருவை திரும்ப சந்திக்கும் பொழுது யோவான் 21ஆம் அதிகாரம் 15 வாசிப்போமானால் பார்க்கலாம். பேதுருவை சந்திச்சு சொல்றாரு, அப்போ கடற்கரையில மீண்டும் மீன் பிடிக்க போயிட்டாரு. பேதுருவை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? நீ சொன்னியே நிக்க முடியல பாத்தியான். அப்படி பேசவே இல்லை. நாமனா அப்படிதான் கேட்போம். ஏசு அப்படி அல்ல, நீ என்ன நேசிக்கிறாயாப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையில உன்னால் நிக்க முடியலையே, வார்த்தையின்படி நீ நடக்கலையேன்னு சொல்றாரு. அத உண்மையிலே பேதுரு உணர்ந்திருக்க முடியும். சாவிலும் பின்பற்றுவேன், பாடுகளிலும் பின்பற்றுவேன், துன்பத்திலும் பின்பற்றுவேன், என் அன்பு உண்மை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிச்சிருக்கணும். பேதுரானா சிறுவில அறையும்படியா இயேசுவை பிடித்துட்டு போன உடனே டிஸ்டன்ஸை கீப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தூரமா பின்பற்றாரு இயேசுவை. கூட போகல, பக்கத்துல நிக்கல. சிலுவைன்ற சில பெண்கள் கூட போய் நின்னாங்க தைரியமா. பேதுருக்கு அந்த தைரியம் கூட கிடையாது. பேசினார். இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய காரியங்கள்ல நிறைய பேர் பிராமிஸ் பண்ணுவாங்களா, அது உலக பிரகாரமா, நான் பாத்துக்கிறேன், உன்னை செத்தாலும் நான் மறக்க மாட்டேன், உன்னை விட மாட்டேன், வாழ்க்கையே உனக்கு தான். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிருந்த பாக்குறோமே. பேதுரு பின்வாங்கும்போது ஆண்டோருடைய அன்பை பாருங்க. அந்த இடத்துல நீ என்ன நேசிக்கிறாயா? இன்னைக்கு நாம பாடுகள்ல ஆண்டவருடைய மேல் வைத்திருக்கிற அன்பு கூடுதா குறையுதா? உண்மையான அன்பு அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். பாடுகள் பார்க்கும்போது தாயோட அன்பை பாருங்க. பிள்ளை சிக்காயிட்டாங்கன்னா லீவ் போட்டுருவாப்ல. அன்னைக்கு ஆபீஸ்ல அல்லது எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை நான் பார்க்கணும். அந்த பிள்ளை மடியிலே தூக்கி வச்சிருப்பாப்ல, தோல்லே தூக்கி போடுவாங்க. தான் சாப்பிடாட்டாலும் பிள்ளைக்காச்சு அந்த அளவு. அதான் உண்மையான அன்பு. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். ரிச்சர்டு பிராண்ட் ருமேனிய தேசத்தில் உள்ள போதகர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது இயேசுவின் அன்பை குறித்து சொன்னதுனால அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். கொடூரமான பாடுகள். அவர் கூட ஒரு ரஷ்ய வாலிபனும் அடைக்கப்படுறான். கணுக்கால் அளவு தண்ணி இருக்கும் அந்த சிறைச்சாலையில, அதுக்குள்ளதான் இருக்கணும். பயங்கரமான கஷ்டமான பாடுகள். அவர் வேதனை, அடி உத, டெய்லி அடிச்சு உதச்சு ஆண்டவரை மறுதளிக்க சொல்லி அவ்வளவு பாடுகள். ஆனால் இயேசுவை மறுதளிக்கல. இயேசுவை நேசிச்சாங்க, பாடி துதிச்சாங்க. ஒரு முறை கேட்கிறாப்புல அந்த காவலர்லாம் அவங்களை அடிச்சு, இவ்வளவு பண்றோம்ப்பா, உனக்கு கொஞ்சம் வேணும், அந்த ஆண்டவர் மேல வெறுப்பு வரலையா? எங்க மேல எல்லாம் கோபப்பட மாட்டேங்கிறா, எரிச்சல் பட மாட்டேங்கிறா, அவ்வளவு காரியங்கள் எப்படி சகிக்க முடியுது? என் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நேசம், அந்த அன்புன்னு அவங்க சொல்றாங்க. அந்த ரஷ்ய வாலிபன் செத்து கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவரை மறுதளிக்கிற சொல்றான், நான் மறிக்க போறேன், ஒரு போல விடுதலை ஆகி நீ வெளியே வந்தனா இந்திய தேசத்துக்கு போ, அங்க போய் இந்திய ஜனங்களுக்கான அந்த சிறைச்சாலையில் ஜெபம் பண்ணேன், இருக்கும்போது ஜெபம் பண்ணேன், பாடுகள் பாதையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணேன், அவங்கள நான் நேசிக்கிறேன்னு சொல்ல.
தேவண்ணமாய் அவர் விடுதலை ஆக்கப்பட்டார். இந்திய தேசத்துக்கு வந்தார். தென்பகுதியில பாளையங்கோட்டையில கூட வந்து அவர் செய்தியை கொடுத்தாரு. பாருங்க, அவ்வளோ பாடுகள், பின்வாங்கல, மறுதளிக்கல. காரணம், அவர் கர்த்தர் மேல் வைத்த, இயேசுவின் வைத்த அன்பு மாயமற்றது, உண்மையானது. இன்னைக்கு உங்க அன்பு எப்படி இருக்குது? உங்களுடைய சிநேகம் எப்படி இருக்குது? நீங்க பழகுவருடைய அன்பு எப்படி இருக்குது? அன்புங்கிறது அதிகமா பேசாது, ஆக்ஷன்ல காமிக்கும், செய்து காமிக்கும். சும்மா ப்ராமிஸ் பண்ணிட்டு அல்லது வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு போவாது, அதை நிறைவேற்றும். நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். மாய்மாலமான அந்த உலக அன்புல மாற்றிக்கொள்ளாதங்க, அதை சார்ந்து இருக்காதங்க. இயேசுவை உண்மையா நேசிங்க. அவருடைய அன்பு உண்மையான அன்பு. அதெல்லாம் நிறைந்திருக்கும் பொழுது சகலத்தையும் தாங்க முடியும், சகிக்க முடியும், நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். அவருக்காய் வாழ்க்கையை கொடுத்து சாதிக்க முடியும். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே, மாய்மாலமான அன்பற்ற இந்த வாழ்க்கையில தான் நாங்க உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா. எல்லாம் மாய என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். எதுவுமே நிரந்தரம் கிடையாதப்பா. ஆனா அந்த சூழல் நீர் நிரந்தரமான தேவன், நீர் மாறாதவர் அப்பா. நாங்கள் பாடுகள் வரும்பொழுது பின்வாங்குகிறோம், சோர்ந்து போகிறோம், ஆதிலிருந்து அன்புல குறைந்து போகிறோம், வைராக்கியம் குறைந்து போகிறது, வல்லமை குறைந்து போகிறது, உடைய சமூகத்துல செலவழிக்கிற நேரங்கள் குறைந்து போகிறது. சில நேரம் நாங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், சில நேரம் எங்களுடைய கிரியைகளினால, எங்கள் வார்த்தைகளால் கூட மறுதளிச்சிருந்தோம்ப்பா. அப்படி அல்ல, முடிவு பரிந்தம் நிலைத்திருக்க, பாடுகளை சகிக்க, நம்முடைய அன்பினால் நிரம்பி இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. அவருடைய பாடுகளின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில, நீதி நிமித்தமாக, நிமித்தமாக, நம்முடைய ஊழியத்தை செய்ய நிமித்தமாக போராட்டத்துல கடந்து போற பிள்ளைகள் அந்த நாள்ல நினைவு கூர்ந்து பலப்படுத்துங்கப்பா. உன்னத பலனை தாங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதி கனமகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடுகளை பார்த்து பயந்து போயிடாதங்க. அதே மாதிரி உலகத்தார் சொல்லுகிற போலி வார்த்தைகளில மயங்கி போயிடாதங்க. நம்முடைய அன்பும் மாயமற்றதா இருக்கணும். இயேசுவை போல உண்மையான அன்பாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.